ஹலோ ஆல், பிக் பாஸ் வெளியே பிரஜின் வந்து ஒரே இன்டர்வியூ போல். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து திவ்யாவை எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. திவ்யா என்னெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஜெயில் டாஸ்க்கை பற்றி சொல்கிறாங்க. திவ்யா அவ்வளோ கரெக்டான ஆளாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும், அன்றைக்கி ஜெயிலுக்கு போயிருக்கணும்ல கரெக்டாக. ஆனால் எஃப்சேயும் கனியும் வந்து ஜெயிலுக்கு போகாமல் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தாங்கல்ல. ஸோ அதுக்காக நானும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. தலை வலிக்குதுன்னு சொன்னாங்க, மாத்திரை கொடுக்குறாங்க. அப்போ கூட அவங்களுக்கு வந்து இல்லைண்ணா பிளாக் டீயில் வந்து நான் மாத்திரை போட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அட்லீஸ்ட்டு சாயந்தராவது ஜெயிலுக்கு போயிருக்கலாம். நான் சொன்னேன், இதை பாரு லேட் ஆகுது, ஸோ இனிமேல் வந்து நீங்கள் வந்து 2 பேரும் எடுத்துக்கணும், என்ன கான்சிக்வன்ஸாக இருந்தாலும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் நான் சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு பாலும் வந்தது. பால் வந்து கொடுக்குறேன்னு சொன்ன போது இனிமேல் நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வேணும்னே அடம் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. திவ்யா அவங்களோட கேம் தான் அங்கே ஆடிட்டு இருந்தாங்க. ஆனால் அதில் மாட்டினது சாந்திரா தான். விஜய் சேதுபதி அந்த வீக்கெண்டில் கேட்டாங்க இல்லையா, ஸோ அவங்க தான் உடம்பு சரியில்லை போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட பேசவும் முடியாது. பேஷண்ட்டாக இருக்கிறவங்ககிட்ட என்ன பேச முடியும்னு சொல்லிட்டு அன்றைக்கி திவ்யாவுக்கு சொம்பு தூக்குனாங்க. இது திவ்யாவோட கேமாக கூட இருக்கலாம்னு சொன்னாங்க விஜய் சேதுபதி. அதுக்கப்புறம் சாந்திராவை தான் அன்றைக்கி ஃபுல்லாக வந்து திட்டினாரு. ஏன்னா திவ்யாவோட கேமு தெரியும்ல, அப்புறம் ஏன் வந்து நீங்கள் போல, நீங்கள் ஏன் அதுக்கு சப்போர்ட் பண்ணீங்க, அவங்க வந்து ஏதாவது ரூல் பிரேக் பண்ணாங்கன்னா பிக் பாஸ் பார்த்துக்கிட்டோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் வந்து ஏன் போகலன்னு சொல்லும்போது சாந்திரா சொன்னாங்க, இல்லை அவங்களுக்கு தலைவலிக்குது, அதனால ஒரு சப்போர்ட்டுக்காக நான் வெளியே இருந்தேன். அப்போ நிஜமாலுமே வந்து திவ்யா சாந்திராவை மாட்டி விடுறதுக்கு தான் நாங்கள் அன்றைக்கி வந்து விளையாடினாங்க. இந்த விஷயத்த சாந்திரா விக்ரம் கிட்ட ஆல்ரெடி போட்டு உடச்சிட்டாங்க. ஸோ இது வந்து விக்ரம் நேற்று எபிசோடில் இல்லை லைவில் கேட்கும்போது யார் சொன்னா, சாந்திராவை கூப்பிடுங்க, எனக்கு தலைவலி இருந்தது, நான் மாத்திரை சாப்பிட்டேனே, நான் அப்புறமா படுக்க போகும்போது சாப்பிட்டேனே, ஜெயிலுக்கு போகும்போது சாப்பிட்டேனேன்னு சொல்லிட்டு 1000 நியாயம் சொல்லிட்டு இருந்தாங்க. கிளியராக தெரியுது திவ்யா அன்றைக்கி பண்ணது ட்ராமா. ஆனால் சாந்திராவை அதில் மாட்டி விட்டாங்க. அதுதான் நடந்தது.